வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஸ்பாட் பிக்சிங் வீரர்கள் மீது விசாரணை நடத்த பிசிசிஐ உத்தரவு. கடுமையான நடவடிக்கை எடுக்க செயற்குழு கூட்டத்தில் முடிவு. வீரர்கள் ஊழல்களை தடுக்க புதிய கட்டுப்பாடுகள். ஒவ்வொரு அணிக்கும் ஊழல் தடுப்பு அதிகாரிகள் நியமிக்க முடிவு. இலங்கை கடற்படையின் தாக்குதலுக்கு பயந்து படகுகளை தமிழக அரசிடம் ஒப்படைத்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மாற்றுத் தொழிலுக்கு செல்ல முடிவு. விரிவான செய்திகள். ஸ்பாட் பிக்சிங் தொடர்பான புகார் குறித்து விசாரணை நடத்தும் பொறுப்பை ஊழல் தடுப்பு பிரிவு தலைவர் ரவி சவானியிடம் கிரிக்கெட் வாரியம் ஒப்படைத்துள்ளது. வீரர்கள் தவறு செய்திருப்பது நிரூபணமானால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வாரிய தலைவர் சீனிவாசன் கூறினார். ஐபிஎல் போட்டிகளின் போது ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பந்து வீச்சாளர்கள் ஸ்ரீசாந்த், அஜித் சந்திலா, அங்கித் சவான் ஆகியோரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். அது பற்றி ஆலோசிப்பதற்காக இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் அவசர செயற்குழு கூட்டம் சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஞாயிறன்று நடந்தது. கிரிக்கெட் வாரிய தலைவர் என் சீனிவாசன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் வாரிய செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஐபிஎல் தலைவர் ராஜீவ் சுக்லா பங்கேற்காத போதும் வீடியோ கான்பரன்சிங் மூலம் தனது கருத்துக்களை தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைவர், மேலாளர் ஆகியோரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். 2 மணி நேரம் நடந்த இந்த கூட்டத்துக்கு பிறகு பிசிசிஐ தலைவர் சீனிவாசன் நிருபர்களை சந்தித்தார். 3 வீரர்கள் மீதான ஸ்பாட் பிக்சிங் புகார் குறித்து விசாரிக்க கிரிக்கெட் வாரியத்தின் ஊழல் தடுப்பு தலைவர் ரவி சவானியை நியமிப்பதாக தெரிவித்தார். ரவி சவானி அளிக்கும் விசாரணையின் அடிப்படையில் 3 வீரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், ஸ்பாட் பிக்சிங் குற்றம் நிரூபணமானால் கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் எனவும் சீனிவாசன் தெரிவித்தார். Mr. Ravi Savani has been appointed as the commissioner to inquire into the allegations against these players, and his report will be placed before the disciplinary committee of the BCCI. Sir, IPL பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துல சார் தவறு நடந்திருக்கு? வைபி சின்ஹாவும் ரவி சவானியும் என்ன அறிக்கை கொடுத்தாங்க? எந்த இடத்துல தவறு நடந்திருக்குன்னு சொல்றாங்க? இது அந்த பிளேயர் பண்ண தப்பு தானே. இது வைபி சிங் இல்லைன்னா ரவி சவானி என்ன செய்ய முடியும்? அந்த பிளேயர் கை நீட்டி பணம் வாங்கியிருக்கான்னு சொல்றாங்க. அதான் அவன் இண்டிவிஜுவலா அவன் தனிப்பட்ட முறையில் அவன் செய்திருக்கான். கைதான 3 வீரர்களுக்கு எதிராக முறைப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பில் போலீசில் புகார் செய்வதெனவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சீனிவாசன் கூறினார். புரோக்கர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் கிரிக்கெட் வாரியத்துக்கு இல்லை என்றும், போலீஸை போல தங்களால் தகவல்களை சேகரிக்க முடியாது என்றும் கூறிய சீனிவாசன், அதே நேரத்தில் புரோக்கர்களை வீரர்களிடம் அணுக விடாமல் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் தெரிவித்தார். But not being a police organization, not having the powers that the governmental agencies have or the law enforcement agencies have, we are not in a position. We are handicapped when it comes to control over bookies. இதுபோன்ற ஊழல்களை தடுக்க ஐபிஎல் போட்டிகளின் போது வீரர்களை மற்றவர்கள் அணுகுவதற்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும், ஐபிஎல்லில் ஆடும் ஒவ்வொரு அணிக்கும் பிசிசிஐயின் ஊழல் தடுப்பு அதிகாரி ஒருவர் நியமிக்கப்படுவார் என்றும் சீனிவாசன் தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்ட கோவையைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடந்து வரும் விசாரணையை தொடர்ந்து மேலும் சிலர் கைது செய்யப்படலாம் என கருதப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட சென்னையைச் சேர்ந்த 6 பேரை வெள்ளிக்கிழமையன்று சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்ட புகார் தொடர்பாக போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் பல்வேறு புரோக்கர்கள் குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளன. இதன் அடிப்படையில் கோவையில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 5,50,000 ரொக்க பணமும், சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட லேப்டாப், 5 மொபைல் போன்கள், டேட்டா கார்டுகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கோவையில் தொடர் சோதனைகள் நடந்து வருவதால் மேலும் பலர் கைது செய்யப்படுவார்கள் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. இலங்கை கடற்படை தொடர் தாக்குதலால் அச்சமடைந்துள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்களுக்கு சொந்தமான 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு வேறு தொழில் செய்ய முடிவு செய்துள்ளனர்.
பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை கொண்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழக மீனவர்கள் எல்லை தெரியாமல் இலங்கை கடல் பகுதிக்குள் சென்று விடுவதால் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்துவதோடு மீனவர்களை தாக்கியும் படகுகளை சேதப்படுத்தியும் வருவதோடு கைது நடவடிக்கைகள் மேற்கொள்வதும் தொடர்கதையாகி வருகிறது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் நந்தகுமார் தலைமையில் தமிழ்நாடு புதுச்சேரி மீன்பிடி கூட்டமைப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 150 விசைப்படகுகளை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு மாற்றுத் தொழிலுக்கு செல்வதென முடிவு செய்யப்பட்டது. அரசிடம் ஒப்படைக்கப்படவுள்ள படகிற்கான தொகையை படகு உரிமையாளருக்கு அரசு வழங்கும் எனவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பிறந்தது முதலே சுயநினைவை இழந்த 11 மாத குழந்தையை கருணை கொலை செய்ய கலெக்டரிடம் மனு கொடுத்த தம்பதியினரை மேல் சிகிச்சைக்காக சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் நாகராஜன். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வண்டாவிளை பகுதியைச் சேர்ந்தவர்கள் டென்னிஸ்குமார் மேரி சுஜா தம்பதி. இவர்களுக்கு 11 மாதங்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தது முதலே எவ்வித அசைவுமின்றி நடுங்கியபடியே இருந்தது. திருவனந்தபுரத்தில் பரிசோதித்த டாக்டர்கள் குழந்தைக்கு பின்னந்தலையில் பாதிப்பு இருப்பதாக கூறினர். குழந்தை பிறந்த உடனே இதை கவனிக்காததால் அந்த குழந்தை நாளடைவில் சுயநினைவை இழந்து தலை நிற்காமல் அவதிப்பட்டு வருகிறான். குழந்தையின் பெற்றோர் கூலி தொழிலாளிகளாக இருந்த போதும் லட்சக்கணக்கில் செலவழித்தும் குணமாகவில்லை. இதனால் அக்குழந்தையை கருணை கொலை செய்ய அனுமதி கோரி கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் நாகராஜனிடம் மனு கொடுத்தனர். கழுத்து நிற்காது, இருக்க மாட்டான், கமர மாட்டான், பின்ன அவனை ஆளை பார்த்தா யாரு என்ன யாதுன்னு தெரிய மாட்டான். ஆனா கரைவான், பால் குடிப்பான், கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. இது சம்பந்தமாட்டு கலெக்டர், மினிஸ்டர், பின்ன ஜனாதிபதிக்கு அப்படி 14 இடங்களுக்கு மனு அனுப்பி வச்சிருக்கேன். ஆஸ்பத்திரி மீது நடவடிக்கை இல்லை என்றால் குழந்தையை கருணை கொலை பண்ணி தருங்க. பெற்றோரை சமாதானம் செய்த கலெக்டர் நாகராஜன் குழந்தையை மேல் சிகிச்சைக்காக சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் சேர்க்க பரிந்துரை செய்து அவர்களை சென்னைக்கு அனுப்பி வைத்தார். ஆதரவற்றோர் காப்பகத்தில் தங்கியிருந்த காது கேளாத மாணவிகள் 3 பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக காப்பக வார்டன், செக்யூரிட்டி உள்ளிட்ட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் சிசுகர் என்ற பெயரில் காப்பகம் உள்ளது. தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் இந்த காப்பகத்தில் காது கேளாத, வாய் பேச முடியாத இளம்பெண்கள் தங்கி பேச்சு பயிற்சி பெற்று வந்தனர். 18 வயது பூர்த்தியாகாத சில இளம்பெண்களை காப்பக ஊழியர்களே தங்களது காம இச்சைகளுக்கு பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. புகாரின் பேரில் 5 இளம்பெண்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தபோது 3 இளம்பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பது உறுதியானது. கிட்டத்தட்ட ஓராண்டாக ஊழியர்கள் அந்த இளம்பெண்களை பலாத்காரம் செய்திருப்பது இப்போது அம்பலத்துக்கு வந்துள்ளது. இந்த பாதக செயலை கூட்டு சேர்ந்து செய்த காப்பக வார்டன், அக்கவுண்டன்ட், செக்யூரிட்டி ஆகியோரும் உடந்தையாக இருந்ததாக காப்பக நிர்வாகி, அக்கவுண்டன்ட்டின் மனைவி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். பெண்ணின் சடலத்தை போலீசார் தரதரவென்று இழுத்துச் சென்ற சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் குஷ்வாஹா. இவரது மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சினை ஏற்பட்டதால் டாக்டர் மனிஷ்குமார் பாண்டே என்பவரிடம் சிகிச்சைக்கு சென்றார். கர்ப்பப்பையை அகற்றுவதற்கான ஆபரேஷனின் போது அந்த பெண் இறந்தார். அதன் பிறகுதான் மனிஷ்குமார் பாண்டே போலி டாக்டர் என்பது தெரிய வந்தது. போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற குஷ்வாஹாவிடம் புகாரை வாங்க போலீசார் மறுத்துள்ளனர். குஷ்வாஹாவுக்கு ஆதரவாக பொதுமக்கள் திரண்டு வந்ததால் வேறு வழியின்றி புகாரை பதிவு செய்த போலீசார் பெண்ணின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது ஒரு போலீஸ்காரர் வேண்டா வெறுப்புடன் பெண்ணின் சடலத்தை காரில் இருந்து தரதரவென பிணவரைக்கு இழுத்துச் சென்றார். இது பற்றி மாவட்ட போலீஸ் சூப்பரண்டிடம் உறவினர்கள் புகார் அளித்தனர். மருத்துவமனை ஊழியர்கள் வரும் வரையில் கூட காத்திருக்காமல் பெண்ணின் சடலத்தை தரதரவென போலீசார் இழுத்துச் சென்ற சம்பவம் அவர்கள் மனிதநேயமற்றவர்கள் என்ற முத்திரையை குத்துவதாக அமைந்துள்ளது. பிரம்பு சேர்களுக்கு பொதுமக்களிடையே அதிக வரவேற்புள்ளதோடு விற்பனையும் அதிகரித்துள்ளதால் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகரிக பொருட்களின் மோகம் பொதுமக்கள் மத்தியில் அதிகம் காணப்பட்டாலும் பிரம்புகளை கொண்டு செய்யப்பட்ட சேர், ஊஞ்சல், சோஃபா செட், டீபாய், குழந்தைகளின் தொட்டில் போன்றவற்றுக்கு இன்னும் மவுசு நீடித்து வருகிறது.
இவை கைத்தொழிலாக உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்படுவதை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் நாம் காணலாம். பழமை விரும்பிகள் இதுபோன்ற பொருட்களை வாங்க பெரிதும் ஆர்வம் காட்டுவதால் ஆந்திராவிலிருந்து குடும்பத்துடன் வந்து கிருஷ்ணகிரி பகுதியில் முகாமிட்டு இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊஞ்சல் வந்து சின்ன ஊஞ்சல் பெரிய ஊஞ்சல் இருக்குது. 1500 ரூபாய் இருந்து 3000 வரைக்கும் இருக்குது சார். ஊஞ்சல் சோஃபா செட்டு எல்லாமே விற்கிறோம் சார். நாங்கள் வாங்கிட்டு வரது சிதம்பரம் சீர்காழிலேருந்து எடுத்துகிட்டு வர்றோம். அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் காசு எல்லாமே அந்த வாடகை எல்லாமே போகும்போது ஒரு ஊஞ்சல் மேலே எங்களுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்கும். எதனா ரிப்பேர் போயிருந்தாலும் ரிப்பேர் பண்ணி பாலிஷ் போட்டு கிளீனாக கொடுக்குறோம் சார். காஷ்மீர் மாநிலத்திலிருந்து வாங்கி வரப்படும் பிரம்புகளால் செய்யப்படும் இந்த வகையான வீட்டு உபயோகப் பொருட்கள் விலையும் குறைவானவை, நீண்ட காலம் பயன்படுபவை. பிரம்பு சேர்களில் உட்காரும் போது முதுகுவலி போன்றவை ஏற்படுவதில்லை என்பதாலும் இவற்றுக்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்புள்ளது. கொடைக்கானலில் துவங்கிய மலர் கண்காட்சியில் ரோஜா உள்ளிட்ட 102 வகையான பல்வேறு மலர்களை சுற்றுலா பயணிகள் பார்த்து மகிழ்ந்தனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் 52வது மலர் கண்காட்சி துவங்கியுள்ளது. இந்த மலர் கண்காட்சியில் ரோஜா, பான்சி, ஆன்டிரைனம், அலிவிசம், டேலியா, சால்வியா, ஆஸ்டர், அமலஸ், மேரிகோல்ட் உள்ளிட்ட 102 வகையான மலர்களும் பல்வேறு வகையான காய்கறிகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஒரே வாழை மரத்திலான தாஜ்மஹால், கார்னேசன் மலர்களால் உருவாக்கப்பட்ட டைனோசர் ஆகியவையும் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்தது. மலர் கண்காட்சி வந்தோடனே இட்ஸ் கிரேட் ரிலீஃப் ஃபார் அஸ். இங்க எக்கச்சக்கமா நாங்க வித்தியாசமா நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தாஜ்மஹால் அங்க ஃபுல்லா வாழையை வச்சே பண்ணிருக்காங்க. தட் வாஸ் ஆக்சுவலி வெரி அமேசிங். ஃபிளார்ஸ்லாம் அங்க நிறைய இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகா நம்ம தோட்டத்துல பாக்குறதோட இங்க பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு. இந்த மலர் கண்காட்சியில் கொடைக்கானல் வனத்துறையின் சார்பில் காட்டு விலங்குகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சியை தமிழக நிதித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். அமைச்சர்கள் விஸ்வநாதன், தாமோதரன், செந்தூர் பாண்டியன், திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் வெங்கடாச்சலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி திருக்கோவில் தெப்ப திருவிழாவுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெற்றது. ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருக்கோயில்களில் பிரசித்தி பெற்றது சுசீந்திரம் தானுமாலய சுவாமி திருக்கோயில். இக்கோவிலில் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகள் மூலவராக இருந்து அருள் பாலிக்கின்றனர். இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மற்றும் சித்திரை மாதங்களில் திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா மே 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து 9 நாட்கள் நடைபெற்ற இத்திருவிழாவில் வெள்ளிக்கிழமை அன்று தேர் திருவிழா நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாள் விழாவான சனிக்கிழமை அன்று இரவு தெப்ப திருவிழா நடைபெற்றது. திருக்கோயிலின் குளத்தில் உள்ள தெப்ப மண்டபத்தில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளினர். பின்னர் திருக்குளத்தை 3 முறை தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த தெப்ப திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஞாயிறன்று விடுமுறை என்பதால் தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 19,816 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,477 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 46 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,185 ரூபாயாக இருந்தது. அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுக்கு தயாராகும் பட்டதாரி மாணவர்களின் படிப்பகமாக மாறி வருகிறது தேனி ரயில் நிலையம். ரயில் நிலையம் என்றால் நமது நினைவுக்கு வருவது கூட்ட நெரிசல், பயணச்சீட்டு வாங்க நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பொதுமக்கள், அதிவேகமாக செல்லும் ரயில்கள்தான். ஆனால் இதற்கெல்லாம் மாறாக காட்சியளிக்கிறது தேனி ரயில் நிலையம். மதுரையிலிருந்து தேனி வழியாக போடிநாயக்கனூர் வரை நாள் ஒன்றுக்கு 2 முறை ரயில் சேவை இருந்து வந்தது. பின்னர் அந்த ரயில் ஒரு முறை மட்டுமே சென்று வந்தது. கடந்த 2010ஆம் ஆண்டு ரயில் சேவை முற்றிலும் நிறுத்தப்பட்டு முன்பதிவுகள் மட்டுமே நடைபெற்று வருவதால் ரயில் நிலையத்திற்கு பயணிகள் யாரும் வருவதில்லை. இதனால் ரயில் நிலையத்தில் செடி, கொடி, மரங்கள் வளர்ந்து பசுமை நிறைந்து அமைதியாக இருப்பதால் தேனி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி மாணவர்கள் அரசு பணிகளுக்காக TNPSC தேர்வு, ஆசிரியர் தேர்வு, வங்கி தேர்வு போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கு இங்கு நிலவும் அமைதியான சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்கின்றனர். TNPSC, பேங்க் எக்ஸாமு, இந்த மாதிரி காம்படிஷன் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மைண்ட் வந்து நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. அதனால் படிக்கிறது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே குரூப் டிஸ்கஷன் பண்ணி நல்லா படிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து எங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்குது. டிஆர்பி, டிஎன்பிசி, டெட்டு மற்றும் பேங்கிங் எக்ஸாம் போட்டித் தேர்வுகளுக்கு வந்து நாங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கோம். இங்கே வந்து எல்லா மாணவர்களும் குரூப் டிஸ்கஷன் பண்ணுறதுனால பொது அறிவு வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதனால் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம். தேனி ரயில் நிலையத்திற்கு தினமும் காலை 9 மணிக்கு வரும் இந்த மாணவர்கள் மதிய உணவையும் இங்கேயே சாப்பிட்டுவிட்டு மாலை 6 மணி வரை படிக்கின்றனர். இங்கு படித்த பல மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசு வேலைக்கு சென்றுள்ளதாக மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.